வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம இந்த adjectivesக்கும் adverbsக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேருக்கு. அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம வந்து adjectiveனா என்ன, adverbனா என்னன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வந்து adjectiveவா adverbா, இல்லை இந்த சென்டென்ஸ்ல adjective போடணுமா இல்லை adverb போடணுமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எனக்கு நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த லெசன் பண்றோம். ஓகே, கன்ஃபியூஷன் ஆஃப் adjectives and adverbs. ஸோ இந்த டைட்டிலே வந்து இந்த adjectivesக்கும் adverbsக்கும் உள்ள கன்ஃபியூஷன் தான், அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்க வந்து இந்த லெசன் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த கன்ஃபியூஷன் சரியாகும். ஓகே, now look at these three sentences. So before that, adjectiveனா என்ன? An adjective qualifies a noun or a pronoun. அவ்வளவுதான், அதோட ஒரே வேலை அதுதான். adverb என்ன செய்யும்? adverb adds more meaning to a verb, an adjective or another adverb. மூணு விஷயங்கள் பண்ணுது adverb. ஒரு verbுக்கோ இல்ல ஒரு adjectiveக்கோ இல்ல இன்னொரு adverbுக்கோ additional meaning கொடுக்குது. அவ்வளவுதான். See, ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டா வேற வேற வேலை தான் செய்யுது. இருந்தாலும் ஏன் இந்த குழப்பம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சென்டென்சஸ், நான் இந்த டிஸ்கஷனுக்கு எடுத்திருக்கிற சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சென்டென்சஸ் தான். இங்க எது வருமா அது வருமானு, ஆனா அந்த கான்செப்ட், அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா அது புரிஞ்சிடும் இந்த லெசன். ஓகே, the skin feels dash soft or softly-ஆ. soft தான் adjective, softly adverb. now இங்க என்ன போடணும்? the skin feels dash soft. ஏன் softly வராதா அப்படின்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, ஹோல்ட் ஆன், நம்ம லெசன் ஃபுல்லா நம்ம படிச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆன்சர். ரைட், these plants grow dash slow or slowly-ஆ. slowly is right. adverb. he sounds dash happy or happily. happy adjective. now இந்த சென்டென்சஸ் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க இங்கெல்லாம் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நான் நிறைய தடவை அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இங்க என்ன சொல்லிட்டு இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க எப்ப இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்ப நானே கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன். நீங்க நல்லா பாக்குற மாதிரி இருக்கும், நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் சொல்ற சென்டென்சஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட் மட்டும் நல்லா நீங்க கவனிச்சு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றப்பையும் நல்லா கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஏன் இந்த மூணும், இப்போ இங்க வந்து ஒரு adjective போட்டிருக்கோம், இங்க ஒரு adverb போட்டிருக்கோம், இங்க ஒரு adjective போட்டிருக்கோம், அது அந்த மீனிங்கை வச்சுதான். ஓகே, now look at the first rule. the verbs be, seen, become. இந்த மூணு verbs be verbs. be verbs na எல்லா ஃபார்ம்ஸும் தான். am, is, are, was, were, will be, shall be. இந்த be verbs எல்லா ஃபார்முமே, has been, have been. okay, and any other verbs with a similar meaning to these three. இந்த மூணுமே be or seem. seem na என்ன அர்த்தம்? தோணுதுன்னு அர்த்தம். appear, நம்ம பார்க்கறதுக்கு எப்படி தோணுது, அதான் seem. become na என்ன? ஆகுறது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மாறுறது. ஓகே, சோ இந்த மாதிரி இந்த மூணு மீனிங்ஸ் ஒத்த மீதி verbs and any other verbs with a similar meaning to these three. okay, the be, seen, become இந்த அர்த்தத்தை கொண்ட மத்த verbs பாருங்க. appear, feel, look, grow, turn. So இந்த grow, turn லாம் சில நேரம் வேற அர்த்தம் கூட கொடுக்க கூடும். ஆனா இங்க வந்து நம்ம இந்த அர்த்தத்துல வரும்போது மட்டும்தான் இந்த ரூல் அங்க அப்ளை ஆகும். ஓகே, are followed by an adjective, not by an adverb. be, seem, become இல்ல அந்த அர்த்தத்தை கொண்ட மற்ற verbs வரும்போது அதுக்கு அடுத்தாப்புல ஒரு adjective தான் வரும், adverb வராது. ஓகே, the word is a complement used to qualify the subject, not to modify the verb. இது ஒரு பிரமாதமான பாயிண்ட்.
ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் வீடியோ நீங்க ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இது புரியும், இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா கவனிங்க. இந்த adjectiveோட ஃபங்க்ஷனும் adverbோட ஃபங்க்ஷனும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாலே இந்த குழப்பமே இருக்காது. Okay, now look at these sentences. The men are brave. இங்க பிரேவா பிரேவ்லியா அப்படிங்கிற டவுட் வராது இங்க ஜெனரலா. ஓகே, ஏன்னா இது ஒரு ஈஸி சிம்பிள் சென்டென்ஸ் தான். பிரேவ் adjective or be verb. ஏன் இங்க நம்ம பிரேவ் போடுறோம், பிரேவ்லி போடாம? ஏன்னா இங்க வந்து மென்னுங்கிற நவுனை பத்தி தான் நம்ம சொல்றோம், அவங்களுடைய நேச்சர், அவங்களோட குணம். பிரேவ். Okay, the men are brave. Brave the adjective. The idea seems foolish. Now you see in the verbs aim parunga, be verbs, seem. Foolish is an adjective. Foolishly varadu, ஏன்னா the idea ஒரு முட்டாள்தனமா தெரியுது, தோணுது. The idea seems foolish. The sky looks bright. Now இந்த லுக்ஸ்ங்கிறது வந்து பார்க்குற லுக்ஸ் கிடையாது. இது ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் இந்த சென்டென்ஸ் இது மாதிரி சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, பார்க்குறதுக்கு எப்படி, நம்ம பார்க்குறதுக்கு எப்படி தோணுது, அந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. The sky looks bright. இந்த bright வந்து adjective describing the noun sky. நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த adjective வந்து இந்த நவுனை தான் குவாலிஃபை பண்ணும். இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற நவுனு. men, இங்க ஐடியா, ஸ்கை. இங்க இந்த இங்க வந்து ஆக்ஷன் வெர்ப்ஸே கிடையாது. அது பாத்தீங்களா? ஆர், பி வெர்ப்ஸ், ஓகே, சீம்ஸ், லுக்ஸ், பிகேம், டர்ன்ட், grew, appeared, இது எல்லாமே ஆக்ஷன் வெர்ப்ஸ் இல்ல. அப்ப ஒரு ஆக்ஷனை பத்தி அது சொன்னாதானே அது வந்து வெர்பை பத்தி சொல்லுதுன்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஆக்ஷனே நடக்கல, அப்ப நம்ம வெர்புக்கு எப்படி அது அடிஷனல் மீனிங் கொடுக்குதுன்னு சொல்ல முடியும்? ஓகே, நீங்க அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். The streets became quiet. தெருக்கள் எல்லாம் அமைதியான. ஓகே, ஆயின. ஓகே, her face turned sad. டர்னுக்கு ரெண்டு மீனிங்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த மீனிங், இந்த பிகம்ங்கிற மீனிங்ல, ஓகே, இன்னொன்னு வந்து திரும்புறது. அந்த மாதிரி மீனிங்ல வந்துச்சுன்னா இது adjective வராது. இப்ப வந்து பிகம்ங்கிற மீனிங்ல வந்துச்சுன்னா தான் இது இங்க வந்து ஒரு adjective வரும். Her face turned sad. Turned இங்க இதை நீங்க வந்து substitute பண்ணி பாருங்க. Turned எடுத்துட்டு became போட்டு மீனிங்ஃபுல்லா இருக்கும். Her face became sad. So ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறது. The fruits grew big. அப்ப சின்னதா இருக்கும். முதல்ல இந்த பழங்கள்லாம் மரத்துல சின்னதா இருந்து அப்புறம் அது அப்படியே பெருசா இருக்கு. Okay, the fruits became big. He appeared nervous. Now everywhere you see we are using adjectives, right? ஏன்னா இங்க வந்து இந்த adjectives எல்லாமே இந்த நவுனை தான் பத்தி சொல்லுது ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும், right? Now அதுல எக்ஸெப்ஷன் தான் இந்த மூணு verbsம், turn, grow and appear. Some of these verbs are also used in a different sense when they may need an adverb. Now நல்லா கவனிங்க இத. She turned quickly. So இங்க வந்து quickly is an adverb, right? இது ஃபுல்லா இங்க adjectives. So they are complements. Subject பத்தி சொல்ற complements இங்க. இது இல்லனா the sentence complete ஆகாது. She turned quickly. இங்க வந்து அவள் திரும்பினாள்னு அர்த்தம். She turned, turn, move around. போய்கிட்டு இருந்தவ வேகமா திரும்பினா அப்படினா she turned quickly. His business grew rapidly. இங்க rapidly வந்து adverb. இங்க நம்ம வந்து rapid ன்னு போடல. ஏன்னா அந்த business வந்து இங்க வளர்ந்துச்சுன்னு சொல்றோம். To see increase in size. அது வந்து அந்த ஆக்ஷன் தாங்க. ஓகே, டெவலப் ஆகுறது, இம்ப்ரூவ் ஆகுறது business. The stranger appeared suddenly. இந்த appeared என்ன தெரியுமா? Come into sight. நம்ம கண்ணுக்கு படுறது. ஓகே, இந்த தோன்றது கிடையாது. இங்க நம்ம பார்த்த மாதிரி எப்படி தோணுது அப்படி கிடையாது. நம்மளோட பார்வைக்கு அப்பதான் படுதுன்னு அர்த்தம். நம்மளோட காட்சிக்கு படுற மாதிரி. The stranger appeared suddenly னா வேற எங்கேயோ இருந்து வந்தார், நம்ம பார்க்குற மாதிரி. ஓகே,
The stranger appeared suddenly. So suddenly இங்க வந்து நம்ம adverb தான் போடணும், sudden போடக்கூடாது. Right? So these verbs are used in a different sense. இங்க வந்து becameங்கிற அர்த்தத்துல வரல. becameங்கிற அர்த்தத்துல வரல. Okay? Now second rule, an adjective, not an adverb, must be used after verbs such as feel, sound, taste and smell to denote a quality experienced or appreciated by one of the physical senses. You see, நம்ம வந்து கை தொட்டு கையோ காலோ, no, first sentence you see the floor feels rough. நம்ம ஒரு தரையில நடந்து போறப்ப தரை வந்து சொரசொரப்பா இருக்கு அப்படின்னா the floor feels rough ன்னு நம்ம சொல்லலாம். see நம்மளுக்கு அந்த தரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்றோம். see floor வந்து ஃபீல் பண்ணல, ஓகே, நம்ம தான் ஃபீல் பண்றோம், ரைட்? ஆனா அது நம்மளோட பிசிக்கல் சென்சஸ்க்கு அதோட குவாலிட்டி, ஃப்ளோரோட குவாலிட்டி எப்படி இருக்கு? ரஃபா இருக்கு, ரைட்? ஸோ இங்க வந்து சில பேர் ஹவுங்கிற கொஸ்டினுக்கு தான் இது ஆன்சரா வருமே, எப்படி இருக்கு, ரஃபா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தானே. ஹவுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது அட்வர்ப் தானே அப்படின்னு கேட்கலாம். இது வந்து இங்க ஆக்ஷன் இல்ல, அதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட். யூ சி, இது வந்து ஒரு சப்ஜெக்டை குவாலிஃபை பண்ணுது, ஒரு நவுனை பத்தி சொல்லுதுங்கிறதுல கிளியரா இருந்தீங்கன்னா, நவுனோட குவாலிட்டியை பத்தி சொல்லுதுன்னா அது adjective. அந்த நவுன் பண்ணன ஆக்ஷனை பத்தி சொல்லுதுன்னா அது adverb. adverbக்கு இன்னும் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கே, ஒரு adverb வந்து verbக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கணுங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குதா இல்ல நவுனுக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குதான்னு பாருங்க, ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் அந்த டிஃபரன்ஸ். The coffee smells strong. Now you see, the floor or coffee or அது ஃபீல் பண்ணுமா, காஃபி ஸ்மெல் பண்ணுமா? நோ. see நம்மளுக்கு தான் வந்து அது ஸ்ட்ராங் அந்த ஸ்மெல் வருது. ஸோ ஸ்ட்ராங் இங்கே adjective போடுறோம், ஏன்னா இங்கே நவுனுடைய குவாலிட்டியை நம்ம வந்து பிசிக்கல் சென்சஸ்ல தான் நம்ம எப்படி ஃபீல் பண்றோம். கால், இங்க டச், இங்க வந்து இந்த ஸ்மெல். The food tastes horrible. சாப்பாடு மோசமா இருக்கு எப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்குறப்ப, ரைட்? So it's a quality. You sound excited. இந்த சவுண்ட் என்ன, நம்ம காதுக்கு எப்படி கேக்குது. ஒருத்தர் நம்ம போன்ல பேசுறாங்க, நம்ம வந்து பார்க்கலைன்னு வைங்க, நம்ம பார்த்தா நம்ம வந்து லுக்கோ அப்பியரோ சொல்லலாம். யூ லுக் ஹாப்பி, அதெல்லாம் சொல்லலாம். யூ லுக் ஹாப்பிலி வராது, யூ லுக் ஹாப்பி, ஏன்னா பார்க்கறதுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்றோம் நம்ம. அதே மாதிரி கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒருத்தர் பேசுறத எக்ஸைட்டடா இருக்க மாதிரி தெரியுது. தி அதர் பர்சன் சவுண்ட்ஸ் எக்ஸைட்டட், அந்த மாதிரி ஒரு டோன், ஒரு வாய்ஸ், ஒரு வால்யூம் எல்லாமே, ஓகே, ஒரு சியர்ஃபுல்லா, ஓகே. ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் ஃபீல்ஸ், ஸ்மெல்ஸ், டேஸ்ட், சவுண்ட், இது மாதிரி வரும்போது அதுக்கப்புறமா ஒரு adjective தான் வரும், adverb வராது. ஓகே, ஸோ இந்த லெசன் நீங்க வந்து நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்த லெசன் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். fill in the blanks. adjectives ஆ adverbs ஆ, இந்த மாதிரி ஹாப்பியா ஹாப்பிலியா, பிரைட்டா பிரைட்லியா, சேடா சேட்லியா, அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் இந்த blank வந்து நீங்க வந்து சப்ஜெக்டை பத்தியா, நவுனை பத்தியா, இல்ல அந்த ஆக்ஷன் வேர்பை பத்தியாங்கிறத கண்டுபிடிச்சா ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, and if you have understood the lesson, you can share it with your friends. Thank you for watching.